ஹாய் மை டியர் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். ஸோ ஓகே நம்ம சேனலில் கிட்டத்தட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், டீச்சர்ஸுக்கு தந்த டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம சேனலில் கொடுத்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன மூவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, சேலம் டிஸ்ட்ரிக்ட்டில் அக்டோபர் மந்த்லி எக்ஸாம் கெமிஸ்ட்ரி முடிஞ்சிருக்கு, மேத்தமெட்டிக்ஸ் முடிஞ்சிருக்கு. ரெண்டுத்துக்கான ஆன்சர் கீ ஃபுல்லாக செக் பண்ணிடலாம். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் சென்ட் பண்ணிக்கோங்க, ஹைப் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ செகண்ட் மீட்டம் படிச்சுட்டு இருப்பீங்க. அதுக்கு முன்னாடி இந்த அக்டோபர் மந்த்லி எக்ஸாம்ஸ் நீங்கள் கவர் பண்ணிட்டு மூவ் பண்ணும்போது செகண்ட் மீட்டம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஆன்சர் கீ ஃபுல்லாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ் பார்த்துடலாம். பார்த்துட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், கெமிஸ்ட்ரிக்கான 2 மீடியமும் செக் பண்ணிடலாம். தமிழ் மீடியம் கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் செகண்டு. அதுக்கு முன்னாடி நாளைக்கு நடக்கக்கூடிய பயாலஜி அப்புறம் ஃபிசிக்ஸுக்கு என்னென்னலாம் படிச்சுக்கிறத கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? செகண்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ. தேர்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. நாளைக்கு உங்களுக்கு 7 o'clock அப்டேட் பண்ணுற மாதிரி பார்த்துட்டேன். எனக்கு 10th கீ போடுறதுனால கொஞ்சம் டைம் அதிகமாகிடுச்சு. நாளைக்கு உங்களுக்கு ½ hour முன்னாடியே போட்டுடுறேன். ஃபோர்த் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் டி, y = +or-3. ஃபிஃப்த் ஒன் வந்து ஆப்ஷன் சி. சிக்ஸ்த் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் பி. செவன்த் ஒன் வந்து ஆப்ஷன் பி. எயித் ஒன் வந்து ஆப்ஷன் சி. நைன்த் ஒன் வந்து ஆப்ஷன் ஏ. 10th ஒன் வந்து ஆப்ஷன் சி. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்ட் பி 2 மார்க் கொஸ்டின்ஸ் என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்றத பாருங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின்ஸ் நான் வந்தோடனே உங்களுக்கு நான் டெஃபினட்டாக கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணிடுறேன். பிடிஎஃப் லிங்கும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன், செக் பண்ணிக்கோங்க. எவ்ரி எக்ஸாம் இங்கிலீஷ் மீடியம் நம்ம போட்டுருவோம். ஸோ இன்றைக்கி நம்ம தமிழ் மீடியம் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நம்ம கைவசம் இருக்குது, அதனால தான் தமிழ் மீடியம் அப்டேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கப்பா. ஸோ லாங் வீடியோ நிறைய டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அக்டோபர் மந்த்லி எக்ஸாம் கிடையாது. ஸோ நிறைய பேருக்கு டேரெக்டாக செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம்ஸ் தான். இருந்தாலும் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு செகண்ட் மிட் டர்முக்கு முன்னாடி இது ஸ்டடி பண்ணாங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, 1 மார்க் வந்து கெமிஸ்ட்ரி பார்த்துட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆப்ஷன் சி, செகண்ட் ஒன் ஆப்ஷன் சி, தேர்ட் ஒன் ஆப்ஷன் ஏ, ஃபோர்த் வந்து ஆப்ஷன் பி, ஃபிஃப்த்து பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் டி, சிக்ஸ்த் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் சி 0, செவன்த் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் சி CH3 CONH CH3, எயித் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ SN/HCl, நைன்த் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் பி C6H5OH. ஸோ கெமிஸ்ட்ரியில் கொஸ்டின் நம்பர் 1 வந்து மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னன்றதை அது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 10th ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் பி ப்ளூ சொல்யூஷன். ஓகேங்களா? ஸோ 2 மார்க்கில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத அப்படியே சைட் பை சைட் பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 3 மார்க் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 5 மார்க் கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதே தான் தமிழ் மீடியத்துக்கும் சேம் ஆன்சர் கீ தான். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் சி. மறந்துடாதீங்க, உங்களுக்கு நான் பயாலஜிக்கு ஃபிசிக்ஸுக்கும் என்னென்னலாம் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்றத உங்களுக்கு நான் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். அதுவும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் ஒன் வந்து ஆப்ஷன் பி, ஃபிஃப்த் ஒன்னும் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் பி, சிக்ஸ்த் ஒன் வந்து ஆப்ஷன் சி, செவன்த் ஒன் ஆப்ஷன் ஏ, எயித் ஒன்னும் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ, நைன்த் ஒன் வந்து ஆப்ஷன் பி, 10th ஒன் வந்து ஆப்ஷன் பி. ஓகேங்களா? 2 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படியே பார்த்துக்கோங்க என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றது. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 3 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படியே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகேப்பா, நாளையோட உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிடும். 3 நாள் எக்ஸாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று நம்ம தமிழ் இங்கிலீஷ் போட்டுட்டோம், இன்னைக்கு ஃபிசிக்ஸ் பயாலஜி. ஸோ நாளைக்கும் 2 எக்ஸாம் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் எக்ஸாம்ஸ் முடிய ஆன்சர் கீ டெஃபினட்டாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன். நம்ம ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி தான். ஸோ செகண்ட் மிட் டர்முக்கு முன்னாடி இந்த அக்டோபர் மந்த்லி எக்ஸாம் கவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் மிட் டர்ம் படிக்கும்போது போர்ஷன்ஸ் கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். தேங்க்யூ.